இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 3 ஹிடன் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் மொபைலில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன மாதிரி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் விஷயம் வந்து மோனோ ஆடியோ அப்படிங்கிறது. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இயர்ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இயர்ஃபோனை 2 சைடு கேட்குது. அப்படிங்கிறப்போ ஒரு சைடு கேட்காம போயிடுச்சுன்னா எப்படி வந்து பார்த்தா 2 சைடு சேர்த்து வச்சுப்பா நம்ம ஒரே சைடில் கேட்குறது. ஸோ அதான் வந்து பார்த்தா முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஐ மீன் என்னன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கேமிங் உங்கள் மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மூணாவது விஷயம் வந்து சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது. நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆனில் இருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம். மேபி நாலாவது விஷயம் பார்க்க வாய்ப்பு இல்லை. பட் நம்ம 3 விஷயமே பார்த்துக்கலாம். நாலாவது விஷயம் தேவையில்லை. ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலி உங்கள் மொபைலில் இருக்கிற ஹிடன் செட்டிங்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து எல்லாரும் பண்ணுறது அவங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான். என்னன்னா அதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பட் நம்ம உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் இல்லைனா உங்கள் மொபைலில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சாகணும். உங்கள் மொபைலோட டெவலப்பர் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம அதான் பண்ண போகிறோம். உங்கள் மொபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் தான் வச்சு 3மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் எனேபிள் பண்ணாலே போதும். மற்றபடி நீங்கள் பெருசு எதுவும் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி டெவலப்பர் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றினாலுமே உங்கள் மொபைலில் எல்லா விஷயமே மாறிடும். உங்கள் மொபைலோட எல்லா சிஸ்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் மாற்றினாலும் மேபி உங்கள் மொபைலில் நிறைய விஷயம் மாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் அபவுட்டில் போய் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த நம்பர் பேர் தெரியல. ஒரு 4, 5, 13 நம்பர் 14 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் 3-4 டைம் நீங்கள் வந்து டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். அது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. நம்பரை நீங்கள் ரிப்பீட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா மோனோ ஆடியோ. அதாவது இப்போ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருக்கீங்க, இயர்ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒன்று கேட்காம போயிடுச்சுன்னா ஸோ 2 சவுண்டையும் கேட்டு நம்ம எப்படி ஒரே இதில் கேட்குறது அந்த ஃபீல் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சவுண்டு கம்மியாக இருக்கும் இல்லையா, ஸோ சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா மொபைல் சவுண்ட் ஆகிறதுல இந்த ஹெட்ஃபோனோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் மோனோ ஆடியோ அப்படிங்கிறது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து போத்தாவில்லை, அதாவது டெவலப்பர் ஆப்ஷன் போதில்லை, சாரி. அதாவது நீங்கள் வந்து ஆக்சசிபிலிட்டி ஓப்பன் பண்ணிக்கணும். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்சசிபிலிட்டி உள்ளே போனீங்கன்னா மோனோ ஆடியோ அப்படிங்கிற விஷயம் வந்து முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற அதாவது என்ன சொல்கிறது, அதான் அந்த ஹெட்ஃபோன் ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சப்போஸ் ஒன்று ஒர்க் ஆகலைன்னா ஒன்று ஒர்க் ஆச்சுன்னா அந்த ரெண்டோட ஃபீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வரும். சவுண்ட் வருமா அப்படின்னு தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கலாம்னு இருக்கலாம். இஸ் யுவர் விஷ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தா டெவலப்பர் ஆப்ஷனில் தான் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக டெவலப்பர் ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்க. ஆக்சுவலி கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்லேயோ கூகுள்லேயோ எங்கே போய் போட்டாலுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மாற்றினா ஸ்பீடாக இருக்கும், ஹேங் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுலாம். அப்படிலாம் வந்து எதுவுமே நீங்கள் மாற்றக்கூட டெவலப்பர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். வந்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். உள்ளே போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் 4x அதுக்கப்புறம் MSSE அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணிக்கணும். அது ஆஃபில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய அப்படின்னா உங்கள் மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சென்சார் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது உங்கள் மொபைல் அப்படிங்கிறது தான். அதாவது சென்சார் எப்படி ஆஃப் பண்ணுறதுனா உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் டைல்ஸு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷன் டைல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். சென்சார் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். அதில் சென்சார் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்சாரை வந்து ஆனில் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ஆஃபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணிக்கணும். அங்கே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு சென்சார் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். வீடியோவில் தான் மேபி உங்களுக்கு மூணுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், இல்லைன்னா தெரிவிக்காமலும் இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.